முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. என்ன கிருஷ்ணவேணி, எதுக்காக இப்ப பொம்மி பூக்குழியில இறங்கணும்? திடீர்னு பூக்குழியில இறங்கணும்னா எப்படிமா? ஏதாவது வேண்டுதல் இருந்தா இறங்கலாம். எதுக்காக இப்ப இறங்க சொல்ற? இருக்கு, வேண்டுதல் இருக்கு. ஏண்டி, பெத்த அம்மாக்கு தெரியாதடி உன் மனசு? என்கிட்டயே மறைச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கியா நீ? என்ன கிருஷ்ணவேணி, நீ பேசுறது ஒண்ணுமே புரியலையே. என்ன விஷயம்? அந்த வீட்ல வச்சு மாப்பிள்ளையோட அப்பா பொம்மை மேல திருட்டு பழிய சுமத்திருக்காரு. அது தெரியாமதான் அவ போகட்டும், சந்தோஷமா வாழட்டும்னு நீங்க சொல்றீங்களா? இப்படிப்பட்ட திருட்டு பழியோட என் பொண்ணு அங்க போய் எப்படி சந்தோஷமா வாழ்வா? பொம்மி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வீட்ல உள்ள பெரியவங்க 2 பேரும் ஷீரடிக்கு போயிருந்த நேரம் சித்தார்த் தம்பியும் வீட்ல இல்ல. அந்த சமயம் பார்த்து நகைய திருடிட்டான்னு பழிய போட்டு பொம்மைய வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை பொம்மையை தேடி வந்த காரணமே யாருக்கும் தெரியாம இவளை வந்து சமாதானப்படுத்தி தாத்தா பாட்டி வரத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடலான்றதுக்காக தான். நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடக் கூடாதுன்னு பொம்மி பயந்து பயந்து மனசுக்குள்ள பூட்டி வச்சிட்டு இருக்கா. ஆனா திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போக கூடாதுன்ற வைராக்கியம் மட்டும் அவ மனசுக்குள்ள இருக்கு. எனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் தாத்தா பாட்டி கோயில்ல இருந்து ஊருக்கு வந்ததுமே போன் பண்ணி அவங்களை இங்க வர வச்சேன். கிருஷ்ணவேணி, இத பாருமா, நடந்தது நடந்து போச்சு. எங்க மனசை பொறுத்த வரைக்கும் பொம்மி எந்த குற்றம் இல்லாத பொண்ணுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவ இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு நாங்க நினைக்கவே இல்ல. வேண்டாமா, நாங்க அவளை கூட்டிக்கிட்டு போயிடுறோமா? வேண்டாம். உங்க வீட்டுக்குள்ள நீங்க மட்டுமா இருக்கீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரே ஒரு தடவை பத்மநாப ஐயா வந்து தப்பு பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக படியேறி வந்தன்னு பொம்மைய கேட்டா நிரூபிக்க அவகிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஆத்தாவ மனசார நம்புறேன். பொம்மி இந்த ஆத்தா முன்னால பூக்குழி இறங்கட்டும். அப்படி அவ மேல குத்தம் இருந்தா அந்த ஆத்தாவோட நெருப்பு அவளை சுட்டு சாம்பலாக்கட்டும். மறுபடியும் அந்த நெருப்புல இருந்து நல்லபடியா மீண்டு வந்தாலும் உங்க குடும்பத்துக்கு மருமகளை அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சத்தியமா சொல்றேன், அவ நெருப்புல இருந்து நல்லபடியா மீண்டு வந்தாலும் இந்த அம்மா முன்னாடி அவ தாலியை கழட்டி உங்க கையில கொடுத்துருவேன். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.